ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு செயல் பகுதியை நம்ம பார்க்கலாம். மனுஷன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கான். அப்படி கற்றுக்கிட்டதை ஒரு 4 பேருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். 40 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அந்த கல்வி குறையாமல் கொடுக்க கொடுக்க வளரும். அப்படிப்பட்ட அழியா செல்வமாகிய கல்வியை யாராலையும் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற திருட முடியாத செல்வம்னா அது கல்வி செல்வம் மட்டும்தான். வேறு எந்த செல்வத்தினாலும் யாருனாலும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, எந்த சொத்து இருந்தாலும். ஆனால் கல்வி செல்வத்தை மட்டும் ஒருத்தன் பெற்றுட்டான்னா அவனை யாராலையுமே வெல்ல முடியாது. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்படைவான். மன்னனின் கற்றோன் சீர்தூக்கின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாடலை பாடியவங்க யார்? ஔவையார். ஔவையாரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஆத்திச்சூடி எழுதினவங்க, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற பல நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் மூதுரைனா என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது தான் பொருள். அப்போது இந்த மூதுரைங்கிற நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 31 பாடல்கள் இருக்குது. இப்போ இந்த பாடலோட விளக்கம் என்னென்னா, மன்னருக்கு, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு அவனோட நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு மரியாதை இருக்கும். மக்கள் எவ்வளோ நல்ல அரசனாக இருந்தாலும் அவனோட நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு மரியாதையை கொடுப்பாங்க. ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு அவங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, சென்ற இடமெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு தான் அடைவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். மன்னனை விட கற்றோர்களை பார்க்கும் பொழுது கற்றோர்கள் தான் சிறந்தவங்க. அழியாத செல்வமாகிய கல்வியை கற்றவங்க வாழ்க்கையில் எல்லா புகழும் வளம் நலமும் பெறுவாங்க. அப்படிங்கிறது இந்த பாடலோட விளக்கம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.